ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாம், என்னோடய சின்ன சின்ன வேலைகளை உங்களுக்கு நான் வீடியோவாக ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு எடுத்த ஒரு வீடியோ. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மல்லிகைப்பூ வந்து குட்டி குட்டியாக மொட்டு வச்சு அந்த பச்சை கலரும் வெள்ளை கலரும் கலந்தாப்புல அந்த இருட்டுக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பூவு மலர்ந்திருந்தா இதை விட சூப்பராக இருந்திருக்கும். இது வந்து அந்த மொட்டில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நேரம் உட்காந்து இதையே ரசித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, வீடியோவாக எடுத்து நம்ம ஆட் பண்ணுவோம், நம்மளோட வியூவர்ஸும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது காலையில் எந்திரிச்சு என்னோடய ஃபஸ்ட்டு ஒர்க்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறதா தான் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து இந்த காலை உணவு திட்டத்தில் இருக்கிறனால 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என்னோடய வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோ வேகமாக போகிற மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே. அந்த டைமிங்கில் போயிட்டு அங்கே உள்ள வேலைகளை முடிச்சுட்டு திருப்பி மறுபடி என்னோடய யூனியன் ஆஃபீஸோ இல்லை வெளி வேலைகள் எதுவும் இல்லை அப்படின்னா அடுத்து வீட்டில் உள்ள ரொட்டீன் வேலைகள் தான் கண்டினியூ ஆகும். அழகாக இருந்த அந்த பூவெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள். பூ சடனாக ஒரு மாதம் இருக்கும். சடனாக அவ்வளோவா எதுவுமே பூக்கலை. சீசன் இல்லையா என்னன்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் நினச்சிட்டே இருந்தேன், என்னடா அது டெய்லி எப்படியும் பூத்துரும் ஆனால் பூக்கவே இல்லை அப்படின்னு. சடனாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே அவ்வளோ பூ மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவா வாங்கி வச்சுருந்தேன். ரசம் தான் வச்சேன். கனவா வந்து நீங்கள் எப்படி வைப்பீங்க என்னென்னு எனக்கு தெரியலை. கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வைப்போம். ஆனால் வீட்டில் குட்டி பசங்க இருக்கிறனால நான் எப்போயுமே மிக்சியில் போட்டு அப்படியே ஒரு அடி அடிச்சுவேன். அப்புறம் அதை வந்து கிரேவி மாதிரி தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது என்னது சிக்கன் குழம்பு பொடி இதெல்லாம் போட்டு கிரேவி மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டி பசங்க சாப்பிட்றதுக்கும் பயம் இல்லாமல் நம்ம கொடுக்கலாம். இதே குட்டி குட்டியாக இது பண்ணால் அவங்க மென்று சாப்பிடணும். இதுவுமே எடுத்து அவங்க சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நாங்களும் அப்படியே சமைச்சு சாப்பிட்டே பழகியாச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாமே நானுமே குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் பசங்க சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து எப்பயுமே கனவா வாங்கினா இந்த மாதிரி தான் சாப்பாடாக செய்வேன். என்னோடய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பெரியவனுக்கு கனவானா போதும், ரொம்ப பிடிக்கும். திருப்பி சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கனவா. 5ஆம் தேதி எனக்கு ஒரு மெயில் வந்திருந்துச்சு. நிர்மலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் மெயில் பண்ணியிருந்தீங்க. அவங்களோட பையனுக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோவுமே ஆட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சேனலில் சொல்லியிருந்தீங்க. சாரி, நான் லேட்டாக சொல்கிறதுக்குக்கா. அவங்களுக்கு மெயிலில் விஷ் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் ஆனால் பையனோட பேர் போடலை. ஹாப்பி பர்த்டே தம்பி செல்லக்குட்டி, சாரி லேட்டாக நான் விஷ் பண்ணதுக்கு. இது வந்து சின்ன பையன் வந்து பால்வாடி கிளம்பிட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட குட்டி குட்டி வேலைகளை எல்லாம் அவங்களே செஞ்சு தான் கிளம்புவாங்க. அப்படி தான் நான் எப்போயுமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்குமே தெரியும். ஆனால் எல்லாம் பண்ணுவாப்புல, பால்வாடியில் மட்டும் போய் தனியாக இருக்க மாட்டாப்புல. அவங்க அம்மாச்சி துணைக்கு இருக்கணும் எப்பயுமே. அந்த ஒரு பழக்கத்தை இன்னும் மாற்றிக்க முடியல. தம்பி முன்னாடியெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போக சொல்லி அடம் பண்ணுவான். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கூட்டிகிட்டு போயிட்டேன்னா விட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறதுனால, இல்லை வேணாம் நீங்கள் கூட்டிகிட்டு போக வேணாம், நாங்களே போய்க்கிடுவோம், அம்மாச்சியோட போய்க்கிடுவேன், நீ வேணவே வேணாமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவான். பால் வீட்டுக்கெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் போல் அப்படியே போயிட்டு அம்மா வீட்டை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு இப்போ ஃபுல்லாக வந்து பேஸ்மெண்ட் ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அஸ்திவாரம் வேலையெல்லாம் முடித்து ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு கொண்டு போய்ட்டு யூனியன் ஆஃபீஸில் போய் கொடுத்தாச்சு. அவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்துட்டும் போயிட்டாங்க வீட்டை. இனி அடுத்து அவங்க வந்து நமக்கு பில் போட்டு விட்ட பிறகு மற்ற வேலைகளை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். என்ன ஆட்டம் ஆடுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு செம்ம ஜாலி. விளையாடும்போது அவங்களே சொல்லிகிட்டு இருந்தாங்க, இது கிச்சனு, இது ஹாலு, இது என்னோடய ரூமு, இது சாமி ரூமு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ரூம்குள்ளே வராதிங்க, கிச்சனில் போய் நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படி இப்படின்னு அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நானுமே அவங்களோட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். நமக்கு இந்த வயசில் தான் இப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் கொடுப்பனை கிடச்சிருக்கு. அவங்களுக்கு இந்த வயசில் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்னோடய சின்ன பையன் பேசினது. குளிக்க ஊற்றிட்டு வாடா வீட்டுக்குள்ளே போய் உள்ளே போ அப்படின்னு சொல்கிறேன். நான் உள்ளே போக மாட்டேன். ஏன்டா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு வந்து மாடி வீடு தான் பிடிச்சிருக்கு, நான் இங்கே போக மாட்டேன், அங்கே மாடி வீட்டில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாய் பேசுது பாருங்கள்.
இருந்தாலும் கூரை வீடு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய விஷயங்கள் நான் இப்போவுமே புரிய வச்சுருக்கேன். அவங்களும் சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க மழலை குரலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சின்னதாக உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருந்த அந்த கிளிப்பையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. என்ன வீடு பிடிக்கும்? கூரை வீடு பிடிக்காதா? ஏன்? கூரை வீட்டில் இருப்போம்ப்பா, அதான்ப்பா நல்லா இருக்கும். என்ன வேணும்? ஓகே.